அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை. தமிழகத்தில் வெறிநாய் கடித்து 2,42,000 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் 22 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் அயலக தமிழர் நலவாரிய தலைவர் கார்த்திகேய சிவசேனாபதி தெரிவித்துள்ளார். பெண்களை, குழந்தைகளை நாய்கள் கடித்து கொதறி பல பிரச்சனைகள் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மிருகங்களுடைய மிருக நல ஆர்வலர்கள் என்று அவர்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இதை பற்றி கவலைப்படாமல் பார்க்கில், பொது இடங்களில், பீச்சில் இடங்களில் காலையிலே பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொண்டு திருநாய்களுக்கு உணவளிப்பது, இதுதான் மிருகத்தின் மீது அவர்கள் காட்டக்கூடிய கரிசனை என்று நினைப்பதுதான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. அவர்களுக்கு மிருகங்கள் மீது கரிசனையும் பிரிவும் இருக்கிறது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்கள் வீடுகளிலே நாய் வளர்க்க வேண்டும். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை.